Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, இது நம்ம யூடியூப் சேனல் ஜாப்ஸ் அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆவினில் மேனேஜருக்கான வேக்கண்ட் விட்டுருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு டிசம்பர் 9ஆம் தேதி சாயந்தரம் 5:30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். மேனேஜர் வெட்டினரிக்கு பே லெவல் 55,500லேருந்து 1,75,500 வரைக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் வெட்டினரி அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், கவர்மெண்ட் அப்ரூவ்டு அண்ட் ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ஐஆர் லெவல் பே 37,700லேருந்து 1,19,500 வரைக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரின்னு முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ஃபைனான்ஸுக்கு லெவல் ஆஃப் பே 37,700லேருந்து 1,19,500 வரைக்கும் இருக்கணும். எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தாங்கன்னா மேனேஜர் மார்க்கெட்டிங் லெவல் ஆஃப் பே 37,700லேருந்து 1,19,500 வரைக்கும் இருக்கணும். இதுக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனேஜர் பர்ச்சேஸ் லெவல் ஆஃப் பே 37,700லேருந்து 1,19,500 வரைக்கும் இருக்கணும். பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதாச்சும் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜர் டைரியிங் பே லெவல் ஆஃப் பே 37,700லேருந்து 1,19,500 அதே தான். இதுக்கும் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், டைரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் பயோ டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜர் சிவில் லெவல் ஆஃப் பே அதே தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் ஐஆர் லெவல் ஆஃப் பே 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் இருக்குது. இதுக்கு மினிமம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். டெப்டி மேனேஜர் மினிமம் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து டெப்டி மேனேஜர் பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் சிஸ்டம் லெவல் ஆஃப் பே 1,13,500 வரைக்கும். இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். டெப்டி மேனேஜர் டைரிங் பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் டைரி டெக்னாலஜி அதே தான் முடிச்சிருக்கணும், மேலே சொன்னதே தான். டெப்டி மேனேஜர் டைரி கெமிஸ்ட் மஸ்ட் பொசஸ் ஏ மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பேச்சுலர் டிகிரி இன் டைரி டெக்னாலஜி, ஏற்கனவே மேலே சொன்னது போல் தான் இதுலேயும் முடிச்சிருக்கணும். டெப்டி மேனேஜர் டைரி பாக்டீரியாலஜி அதே தான், மினிமம் டைரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் பார்த்திங்கன்னா இதுக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் அனிமல் ஹஸ்பண்டரிக்கு பேச்சுலர் டிகிரி டைரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் லிவ்ஸ்டாக் அண்ட் வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் பேச்சுலர் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் காமர்ஸில். எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் பார்த்திங்கன்னா இதுக்கும் பேச்சுலர் டிகிரி டைரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் டைரியிங் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அது போக டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் ஃபுட் டெஸ்டர் அண்டு டிசைனர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். நியூட்ரிஷன் அண்டு டயபெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் சிவில் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஐஆர் எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் தான் சொல்கிறாங்க. டெக்னீஷியன் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் மில்க் ரெக்கார்ட் கிரேடு, ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டிரைவர் லைசன்ஸ் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க.
மொத்தமாக 176 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷனும் போட்டிருக்காங்க, எந்தெந்த லொக்கேஷனில் ஒர்க்குன்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொன்னது போல் இதுக்கும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்தெந்த கம்யூனிட்டியாக இருந்தால் யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினு இருக்கணுன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்சிஏவாக இருந்தாங்கன்னா தாலுக் தாசில்தார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் செல்லுபடியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா 1/7/2020 அன்னைக்கு உங்கள் வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணல. ஓசிக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. மற்ற கேட்டகரிக்கெலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ நாளும் இருக்கலாம். அது குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு. இந்த கீழே இருக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர் கம்ப்ளீட் ஆகணும். மேக்ஸிமம் 35, 32, 30 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா www.avinfedrecruitment.com என்ற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளை பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹250 வந்து ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி கம்யூனிட்டிஸுக்கும், ₹100 வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டிஸுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் அடிக்கடி பெற நம்ம ஜாப்ஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.